Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் என்னோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த நாதனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்த தேவனவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் அக்கினியே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவர் அவர். ஹalleluya, ஹalleluya. அதிசயமானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அக்கினியே ஹalleluya. கண்மலையே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கண்மலையான தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya, ஹalleluya. கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. கல்வாரி நாயகன் நமக்காக அல்லவோ ஹalleluya. கல்வாரியில் வெற்றி சிறந்தார் நமக்காக அல்லவோ அவர் கல்வாரியில் ரத்தம் சிந்தினார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமாடுவரே. ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன், நம் குடும்பங்களில் அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அற்புதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே. ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே, மகத்துவமானவரே. ஹalleluya, ஹalleluya. எங்கள் அக்கினியே, எங்கள் கண்மலையே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்ல மேய்ப்பரே, வல்ல மேய்ப்பரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. நன்மைகளின் நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அவர் நன்மைகளின் நாயகன், நமக்கு நன்மைகளை செய்யும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya. நம் சிறுமையை கண்டு அழைத்தாரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நம் மீது இரக்கமாயிருக்கிற தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவர். எங்கள் மீது நோக்கமாயிருக்கிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, மகத்துவம் நிறைந்தவரே, பரலோக தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையின் ஹalleluya மகத்துவமானவர் அவர். நம்முடைய வாழ்க்கையின் மகத்துவமானவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya, ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் மகத்துவமே. ஹalleluya, ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் வல்லமையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. கிருபை நிறைந்தவர் அவர். ஹalleluya. கிருபை நிறைந்த தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையால் நம்மை மீட்டுக் கொண்ட தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அற்புதங்களை காண பண்ணுகிற தேவன் அவர். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அவர். ஆராதனைக்குரிய தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரர் அவர். ஹalleluya. துதிக்கு பாத்திரரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எங்கள் கண்மலையே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அவர் உயர்ந்தவர், உன்னதர். ஹalleluya, ஹalleluya. உன்னதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உயர்ந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஆண்டவரே இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல் ஷடாய், எல் ரோயி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எல் ஷடாய். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரி. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே, துதிக்கு பாத்திரரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவர். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே, மகத்துவமானவரே, பரலோக தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே, புகழ்ச்சிக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே, சர்வ வல்லவர் அவர். ஹalleluya, ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய இரட்சகர். ஹalleluya. எங்கள் இரட்சகரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை இரட்சித்த தேவனே. ஹalleluya, ஹalleluya. எங்கள் மீது கிருபையாயிருந்து எங்களை இரட்சித்தவரே, எங்களை மீட்டு கொண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அந்தகார இருளிலிருந்து எங்களை
எங்களை மீட்டவரே, அந்த கார இருளிலிருந்து எங்களை ஒளியின் பாதையில் நடத்தி செல்கிறவரே, ஹalleluya. அந்த கார இருளிலிருந்து மீட்டு நம்மை அந்த ஒளியின் பாதைக்கு நேராக நடத்துகிறாரே, அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறாரே, அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், 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 பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர், அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya, நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை நாயகன், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைகளை கொண்டு வருகிற தேவன், விடுதலையை தருகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை தருகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, நம் மீது அன்பாய் இருக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, ஹalleluya, நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, உயர்ந்தவர், உன்னதர், எல்லா தேவர்களுக்கு மேலான பெரிய தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே எங்கள் ரட்சகரே, ஹalleluya, 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 ஹalleluya. விழுந்து போன நம்முடைய வாழ்க்கையை எடுத்து கட்டுகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, ஹalleluya. அற்புதர், அற்புத சமாதான பிரபு அவர். ஹalleluya, சமாதான பிரபுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதிசயமானவர், ஆச்சரியமானவர். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல் ஷடாய், எல் ரோய். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. நீதிமான்களின் தேவன் அவர். நீதிமான்களாய் மாற்றும்படியாக நம்மை அழைத்தாரே, நீதிமான்களின் பாதையில் நடத்துகிறாரே, நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறாரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவர் இனி பரிசுத்தம் ஆகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதைக்கு நேராக நடத்துகிறாரே, நம்மை பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன் வாயை விரிவாய் திரை. ஹalleluya, ஹalleluya. நன்மைகளால் திருப்தியாக்கும் சமான கோதுமைகளால் திருப்தியாக்குவேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya, நம் வாயை விரிவாய் திறந்தவரை துதிக்கும் போது நம்முடைய குடும்பங்களை விடுதலையை கொண்டு வருகிறார். ஹalleluya, ஹalleluya. அவரே விடுதலையின் நாயகன். ஹalleluya, ஹalleluya. நமக்காக கல்வாரியில் வேட்டு சிறந்தாரே, நமக்கு விடுதலையை உண்டு பண்ணும்படியாக. ஹalleluya, அவர் கல்வாரியில் வேட்டி சிறந்தாரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நமக்கு நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்ட தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய பாவங்களை சாபங்களை ஏற்றுக்கொண்ட தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, நாங்கள் சமாதானமாய் வாழும்படியாக. ஹalleluya, ஹalleluya. சமாதான பிரபுவே, ஹalleluya. எங்கள் எல்லா பாரங்களையும் ஏற்றுக்கொண்டீரே. ஹalleluya, ஹalleluya. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, எல்லா வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. ஹalleluya, ஹalleluya. அவரை அண்டினோர் ஒருவரும் வெட்கப்பட்டு போறதில்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் உன்னதர், உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை வைக்கிற தேவன். கண்மலை ஆனவர், நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர். கண்மலையின் தேவன். ஹalleluya, ஹalleluya. வல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya, ஆலோசனை தருகிற தேவன். ஹalleluya, நடக்க வேண்டிய பாதைகளில் செவ்வையாக நடத்துகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம். நடக்க வேண்டிய பாதைகளை போதித்து நடத்துகிறாரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே நம்மை அவர் காக்கும் தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. உன்னதரே, எபினேசரே. ஹalleluya, ஹalleluya. அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்தவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திர, ஹalleluya. ஸ்தோத்திரியம், ஸ்தோத்திரியம். துதிக்கிறோம் மகிமையானவரே. ஹalleluya, கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர். உமது கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya, உன்னதர் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. இப்போதும் அபிஷேகத்தால். ஹalleluya, ஹalleluya. இப்போது நம் குடும்பங்களில் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya, நம் குடும்பங்களை பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நடத்தும்படியாக அக்கினியாக ஹalleluya இறங்கி கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர, 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 ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya, அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்த தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கரம் பிடித்த கல்வாரி நாயகன். ஹalleluya, நன்மைகளின் நாயகன் அவர். ஹalleluya, ஜீவ நதி வற்றாத ஜீவ ஊற்றே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திரமானவரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. ஆதி மந்தவுமாயான தேவன் அவர். அல்பா ஓமேகாவுமான தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது
இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஹalleluya. வல்ல மேய்ப்பர் வல்ல மீட்பர் அவர். ஹalleluya ஹalleluya அற்புதரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரியோ ஸ்தோத்திரியோ துதிக்கிறோம். ஹalleluya 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 சேனைகளின் கர்த்தர் அவர். ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனே ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அற்புதமானவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அதிசயங்களை காணப்படுகிறவரே, கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறவர். கசந்த மாறாவை எப்படி மதுரமாய் மாற்றினாலும் கசந்து போன மாறாவின் தண்ணீரை எப்படி மதுரமான தண்ணீராக மாற்றினாலும் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசந்த மாறா போன்ற கசப்புகளை எல்லாம் நீக்கி போட்டு ஹalleluya மதுரமான வாழ்க்கையை தருகிற தேவன் அவர். ஒருவரே நம்முடைய அடைக்கலமானவர் அவர். ஹalleluya ஹalleluya எங்கள் அடைக்கலமே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya அந்த பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya அற்புதர் அற்புதர். ஹalleluya உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உமது வல்லமைக்கான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் மத்தியில் இப்போது அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் குடும்பங்களில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya பரிசுத்தம் உள்ளவன் இனிய பரிசுத்தமாகட்டும் என்று பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நடத்துகிற தேவனே. ஹalleluya எப்போதும் அசைவாடி கொண்டிருக்கிறீரே. ஹalleluya ஹalleluya மே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya ஹalleluya அற்புதர் அற்புதர். ஹalleluya வல்ல மேய்ப்பர் வல்ல மேய்ப்பர் நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya நமக்கு வாழ்க்கை அடைக்கலம் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிற உன்னத. ஹalleluya கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அதிசயமானவர். ஹalleluya அத்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவன் அவர். ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம், அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya கல்வாரி சிலுவையில் நமக்காக ஹalleluya எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya நமக்கு விடுதலை உண்டு பண்ணும்படியாக நமக்கு சமாதானத்தை தரும்படியாக வெற்றி சிறந்தாரே, கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya அவர் நம்முடைய புகழ்ச்சிக்குரியவர். ஹalleluya நம்முடைய ஆராதனைக்குரியவர், துதிக்கு பாத்திரர். ஹalleluya ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya தூயோனே துதிக்கு பாத்திரரே, மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே எல் ஷடாய் எல் ரோய் மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முழு சுருட்டுகிறீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒவ்வொரு வருஷத்தையும் ஆண்டவரே அவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வருஷத்தையும் அவருடைய நன்மைகளால் முடி சூட்டுகிறாரே. ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதன் அக்கினியே எங்கள் கண்மலையே. ஹalleluya உன்னதர் உயர்ந்தவர் அடைக்கலமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற நல்ல தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனைகளை தந்து நடத்துகிற நல்ல தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே எப்போதும். ஹalleluya எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாக்கிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அவர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறாரே, அவர் உள்ள கையில் வரைந்துள்ளாரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya அற்புதர் அற்புதர். ஹalleluya அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அது ஹalleluya அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகிமையை காணும்படி நம் கண்களை திறந்தாரே. ஹalleluya 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 அதிசயமான கர்த்தரவர். ஹalleluya சிருஷ்டி கர்த்தரவர். ஹalleluya ஹalleluya எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய ஜீவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அவர் நித்திய ஜீவன், நம்முடைய வாழ்க்கையின் நித்திய ஜீவன். ஹalleluya 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 அபிஷேகநாதனே நித்திய நதி ஜீவன் நதியே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனானவர். ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் ஜீவன் அவரே. ஹalleluya ஹalleluya உலகத்தின் ஒளி அவரே. ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் ஒளி அவரே. ஹalleluya ஹalleluya
வசனத்தால் நம்மை நிரப்பி நடத்துகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர் அவர். ஹalleluya. அதிசயங்களை நம் வாழ்க்கையில் செய்கிற தேவன் அவர். சமாதானத்தின் தேவன். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் கல்வாரி நாயகனே. ஹalleluya. எங்களை கரம் பிடித்த உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமையான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. கண்டு நம்மை அழைத்த தேவன், நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. சிறுமைப்பட்டிருந்த நம்மை அழைத்த தேவன். ஹalleluya. அவர் அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்ததனால் அல்லவா நம்மை அழைத்தார். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya. மாட்சிமை மகத்துவமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். இப்போது நாம் ஒரு பாடலை பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எல்லோரும் என்னோடு சேர்ந்து பாடலாம். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ரட்சகரே ஆராதனை. இயேசுவே ஆராதனை. ரட்சகரே ஆராதனை. கண்மலையே ஆராதனை. காண்பவரே ஆராதனை. கண்மலையே ஆராதனை. காண்பவரே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. நித்திய ஜீவனே ஆராதனை. நித்திய பிதாவே ஆராதனை. நித்திய ஜீவனே ஆராதனை. நித்திய பிதாவே ஆராதனை. வல்லமையே ஆராதனை. மகிமையே ஆராதனை. வல்லமையே ஆராதனை. மகிமையே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உன்னதரே ஆராதனை. கல்வாரி நாயகனே ஆராதனை. உன்னதரே ஆராதனை. கல்வாரி நாயகனே ஆராதனை. நன்மைகளின் நாயகனே ஆராதனை. நல்லவரே ஆராதனை. நன்மைகளின் நாயகனே ஆராதனை. நல்லவரே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா தெய்வமே ஆராதனை. யெகோவா ரப்பா ஆராதனை. யெகோவா தெய்வமே ஆராதனை. யெகோவா ரப்பா ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை. வாழ்வின் ஒளியே ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை. வாழ்வின் ஒளியே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. எபிரேசரே ஆராதனை. எல்லாம் வல்லவரே ஆராதனை. எபிரேசரே ஆராதனை. எல்லாம் வல்லவரே ஆராதனை. எல் ஷடாய்
ஆராதனை எல்லோய் ஆராதனை 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 ஆராதனை. இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இன்று நாம் உயிர்த்தெழுந்த தேவனை குறித்து நாம் தியானிக்கலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். இருக்கிறவர்கள் ஒரு பேப்பர்ல ஏதோ ஒண்ணுல நோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க அப்புறம் இந்த வசனங்களை எடுத்து தியானிக்கலாம். மத்தேயு 28:5 தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பாருங்கள், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, ஸ்திரீகள் மகதலேனா மரியாளும் அவள் கூட ஒரு சில ஸ்திரீகளும் சேர்ந்து, அவங்க யாரெனால் இயேசுவோடு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இவர்கள் மகதலேனா மரியாள் பிசாசின் பிடியிலிருந்து தேவன் மீட்டுக் கொண்டவர். அப்படியாக ஒவ்வொருத்தரையும் தேவன் மீட்டுக் கொண்டவர் தான். அவர்கள் ஆண்டவர் மீது அதீத அன்பு வைத்து அவரை பின்தொடர்ந்து இருந்தவர்கள். இவர் மரணத்துக்கு பின்பு அவரை பார்க்கும்படியாக, அந்த 3ஆம் நாள் பார்க்கும்படியாக அவர்கள் இந்த கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு எடுத்து செல்கிறார்கள். அப்போது அங்கே அவரை காணவில்லை. கல்லறை திறந்திருக்கிறது. அங்கே ஒரு தேவதூதன் அங்கே நிற்கிறான். அந்த தூதன் தான் அந்த ஸ்திரீகளை நோக்கி சொல்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இங்கே அடக்கம் பண்ணப்பட்டது. அவரைத்தான் நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். கந்தர்வ வர்க்கங்களை அங்கே போடும்படியாக அங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நான் அறிகிறேன். ஆனால் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்தார், 3ஆம் நாள் அவர் நான் எழும்புவேன் என்று சொல்லியிருந்தார், உயிரோடு எழும்புவேன் என்று. அப்படியாக அவர் சொன்ன வார்த்தையின்படியாக அவர் இப்போது உயிர்த்தெழுந்து விட்டார். நம்முடைய தேவன் சொல்கிற வார்த்தைகள் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. உலகம் அழிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் அழிவதில்லை. அப்படியாக அவர் சொன்ன வார்த்தையின்படியாக அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் அங்கே கலிலேயுவுக்கு உங்களுக்கு முன்பாகவே சென்று கொண்டிருக்கிறார் என்று அவர் அங்கே சொல்கிறார். லூக்கா 24:39 நாம் பார்க்கும்போது, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொன்னார். பாருங்கள், அங்கே அவர்கள் சந்தேகப்படாத படிக்கு அவர்கள் இப்ப திடீர்னு ஒரு ஆள் வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று தேவதூதன் அங்கே சொல்கிறான். அவர் உங்களுக்கு முன்பாக கலிலியா தேசத்துக்கு செல்கிறார் என்று சொல்கிறார். இப்படி இருக்கும்போது அவர் திடீர் என்று அவர்களுக்கு முன்பாக தன்னுடைய சீசர்களுக்கு முன்பாக தான் அவர் இங்கே வெளிப்படுகிறார். அங்கே முதலாக அவர் வெளிப்பட்டது அந்த ஸ்திரீயாகிய மரியாள், ஸ்திரீயாகிய மகதலேனா மரியாளுக்கு தான் அவர் முதலாக வெளிப்பட்டார். காரணம், அவள் அதீத அன்பு, தேவன் மீது பக்தி வைராக்கியம் கொண்டவளாக இருந்தால், அதனால் அவர் அங்கே அவள் காத்திருக்கிறாள். அந்த கல்லறையின் அருகில் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவர் முதலாக அவளுக்கு வெளிப்படுகிறார். இப்படியாக அடுத்ததாக சீசர்களுக்கு வெளிப்படுகிறார். அப்பதான் அவர் சொல்கிறார், நான் என் கைகளையும் கால்களையும் நீங்கள் தொட்டு பாருங்கள், ஆவிக்கு அப்படி இருக்காது. அவர்கள் திடீரென்று ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக தோண்டும் போது, இப்ப இறந்து போயாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு போய் தோண்டும் போது அவர்கள் பயப்படுவார்கள். அதனாலதான் அவர் சொல்கிறார், எனக்கு பாருங்கள், என்னுடைய கையை தொட்டு பாருங்கள், அங்கே ஆணி அடிக்கப்பட்ட காயப்பட்ட கரங்களை பாருங்கள், என் கால்களை ஆணி அடிக்கப்பட்ட கால்களை பாருங்கள், அப்படியாக என் விழாவை தொட்டு பாருங்கள் என்று அவர்களுக்கு நீங்கள் தொட்டு பாருங்கள், எனக்கு மாம்சமும் இருக்கிறது எலும்பும் இருக்கிறதே என்று அவர் அவர்களுக்கு எடுத்து காமிக்கிறார் தன்னை.
லூக்கா 24:40 தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர் எந்த கைகளையும் கால்களையும்? ஆணி அடிக்கப்பட்ட தழும்போடு இருக்கிற கால்கள், அப்படியே கால்களில் தழும்பு இருக்கிறது, ஆணி அடிக்கப்பட்டது. அதே போல கைகளில் தழும்பு, அந்த கைகளையும் காண்பிக்கிறார். விழா பக்கத்துல அவர்கள் அந்த இடத்தை காண்பிக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு இடத்தையும் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார். அடுத்ததாக அவர்கள் பயப்படாமல் இருக்கும்படி அவர் உயிர்த்தோடு எழுந்தார், உயிர் தெழுந்தார் என்று அவர்களுக்கு காண்பிக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். அடுத்ததாக அப்போஸ்தலர் 1:1 3 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்ப அவர் ஆண்டவர் மரித்தார், ஆனால் சர்வ சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன். அப்போது அவர் பாடுபட்ட பின்பு அவர் பாடுபட்டார். அதற்கு பின்பாக சிலுவையில் அறையப்பட்டார்கள். அதற்கு பின்பாக அவர் மரித்தார், அடக்கவும் பண்ணி ஆயிற்று. இப்போது அவர் உயிரோடு எழுந்தார். அது எப்படி நேற்றைக்கு நாம பார்த்தோம், பலத்தின் ஆவியால், அவர் பலத்தின் ஆவியால் அங்கே அந்த உடம்பில் இறங்கிய போது அவர் உயிர் தழுவார் என்று நான் சொல்லியிருந்தேன். அப்படியாக அந்த பலத்த ஆவி அங்கே இறங்கிய போது, பலங்கொண்ட ஆவி அவர் சரீரத்தில் இறங்கிய போது அவர் உயிரோடு எழும்பி விட்டார். இப்போது 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அது இவர் இப்போது விட்டு செல்கிறார். இந்த சுவிசேஷத்தை அவர் தொடங்கிய தேவன் இப்போது விட்டு செல்கிறார். அந்த சீசர்களுக்கு எடுத்து சொல்கிறார், எப்படியாக இதை நீங்கள் செய்ய வேண்டும், மேற்கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் எப்படியாக நீங்கள் நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்திய விளக்கமாக அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு கற்பிக்கிறார். தம்மை உயிரோடு இருக்கிறவராக அங்கே காண்பிக்கிறார். பாருங்கள், 40 நாள் அளவும் அவர் உயிரோடு எழும்பி எத்தனை நாள் அளவும் இந்த பூலோகத்தில் மீண்டும் சஞ்சரித்தார். 40 நாள் அளவும் சீசர்களோடு சஞ்சரித்தார். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மேற்கொண்டதோ நான் விட்டு செல்கிற இந்த காரியங்களை எல்லாம் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஆலோசனைகளை கொடுக்கிறார். அடுத்ததாக அப்போஸ்தலர் 1:9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இப்படியாக அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி எத்தனை நாள் அளவும் அதற்கு முன்பாக அவர் மரணத்துக்கு முன்பாக நிறைய காரியங்களை, ஊழியத்தின் காரியங்கள், இந்த ஜனங்களின் காரியங்கள், அவர்கள் நடக்க வேண்டிய வழிமுறைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார். ஆனால் அவர்கள் அற்புதங்களை கண்டார்கள், அதிசயங்களை தேவனிடமிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டது. ஆகையினால் தான் அவருக்கு அந்த யூதர்கள் விரோதமாய் அவர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உரியவராக இல்லை என்று அந்த நியாயப்பிரமாணம் தேவனால் மோசைக்கு கொடுக்கப்பட்டு நாம இப்ப பார்க்கிறோம் இல்லையா, யாத்ராகமத்துல எல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அந்த கட்டளைகள் கற்பனைகள் அதன்படியாக இவர் இல்லை என்று அவர்கள் அப்படியாக அவர்கள் யூகிக்கிறார்கள். யூகித்துதான் இவரை உயிரோடு அவர்கள் இவரை துன்பப்படுத்துகிறார்கள், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அதற்கு பின்பாக அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போது உயிர் எழும்பினார். 40 நாளும் அவர் சஞ்சரிக்கிறார். தம்முடைய மகத்துவங்களையும் தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அப்புறம் இப்போது அவர் அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்கிறார். இவர் மரித்து எழும்பின போது இவருடைய சரீரம் மகிமை சரீரமாக வெளிப்பட்டார். எல்லா பாவங்களையும் சாபங்களையும் எல்லாம் தன்னகத்தை எடுத்துக்கொண்டார். எல்லா மனுஷர்களும் எல்லாவற்றையும் தன்னகத்தை எடுத்து அந்த ரத்தம் சிந்தி அங்க எடுத்துக்கொள்கிறார். ரத்தம் சிந்தி அந்த பாவ சாபங்களை எல்லாம் தீர்க்கிறார் எல்லாத்தையும். அப்படியாக அதற்கு பின்பாடு அவர் ஒரு மகிமை அடைந்த சரீரமாக அவருடைய சரீரம் மகிமையில் எழும்புகிறார். அதான் உயிரோடு அவர் எழும்பியது மகிமையில் எழும்புகிறார். இவைகள் அவர் சொன்ன பின்பு இதெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தன்னுடைய உயிர் தெழுதலின் மகத்துவங்களை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அதற்கு பின்பாகத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு கண்ணுக்கு முன்பாகவே அவர் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். எப்படியாக அந்த மகிமை சரீரமாக அப்படியே அவர் மேலே அப்படியே போய் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு முன்பாகவே
அவர்கள் கண்களுக்கு மறைவாக அடுத்து அவர்கள் குறித்த எல்லைக்கு உட்பட்டு போனதும் ஒரு மேகம் அவரை மறைத்துக் கொண்டது. அவரை மேகம் எடுத்துக்கொண்டது. மேகம் அவரைக்குள் அவரை மறைத்து அப்படியே எடுத்துக்கொண்டது. பாருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை முடிப்பதற்காக நமக்காக, எதற்காக? நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொள்வதற்காக எப்படியாக மாம்சமானார் என்றும் நாம் பார்த்தோம். அப்படியாக அடுத்து அவருடைய வல்லமையை பார்த்தோம், அவருடைய மகத்துவங்களை பார்த்தோம். அடுத்து உயிர்த்தை அவர் எழுந்தப்புறம் 40 நாளளவும் அவர்களோடு சஞ்சரித்தார், அவர்களோடு உணவு உண்டார். அந்த வசனங்களை எடுக்கிறதுக்கு இப்போது நேரமில்லை. அவர்களோடு உணவு உண்டார், அவர்களோடு பந்தி இருந்தார். பந்தி என்றால் அந்த அப்பம் ரசம், இது எல்லாமே அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். அதை அடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு போதிக்கிறார். அதற்கு பிற்பாடுதான் அவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தை விட்டு அந்த மகிமையோடு அங்கே கடந்து செல்கிறார். இப்போது தன்னை தானே சோதித்தார். ஜபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில இருந்து இந்நேரம் முதல் எப்படியாக நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், அவருடைய மகிமையில் நாம் எப்படி வெற்றி சிறந்தோம். அவர் வெற்றி சிறந்த தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் யார் யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் யார் அவரை பின்தொடர்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையெல்லாம் மகிமையான வெற்றியை தான் காண்பே தவிர அவருடைய வழிகளில் நாம் சரியாக கடந்து செல்வோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கை மகத்துவம் நிறைந்ததாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். அப்படியாக நாம் காலையில இருந்து இந்நேரமே நாம் தேவனுக்கு எப்படியாக முதலிடம் கொடுத்தோம், அவருடைய மகத்துவங்களை நாம் ஆராய்ந்து அவர் வழியில் நாம் நடந்தோமா, அப்படி அன்பில் நிலை நின்றோமா, நம்முடைய வாயின் வார்த்தையில் நமக்கு அவருக்கு பிரியமாய் இருந்ததா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஒரு விசை சோதித்து பார்ப்போமாக. ஹல்லேலூயா, எந்த இடத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ அங்கே நாம் நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தினம் தினம் நாம் தன்னைத்தானே சோதித்தறிய வேண்டும். காலையிலிருந்து நாம் படுக்கைக்கு செல்லும் வரை எப்படி அவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்கு பிரசன்னம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போகும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது என்றால் அவருடைய வாழ்க்கை ஒருபோதும் உயர்ந்து போவதில்லை. மற்றவர்கள் பார்க்கும்படியாக வெட்கப்பட்ட வாழ்க்கையாக இருப்பதில்லை என்பதை தெளிவாக நான் இப்போது கூறுகிறேன். அவர்கள் நமக்காக சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் தன்னை சிலுவைக்கு நேராக திசை திரும்புவோமாக. அவர் நமக்காக அல்லவா அடிக்கப்பட்டார், நமக்காக அல்லவா ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்தினதை ஹல்லேலூயா, அந்த ஜீவ ரத்தம் நம்முடைய நோக்கி பார்ப்போமாக. இப்போதும் வியாதிகளுக்காக ஹல்லேலூயா, வியாதிகளை அவருடைய ஜீவ ரத்தத்துக்கு நேராக கல்வாரி சிலுவைக்கு பாதத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பரிசுத்த குறைச்சலான காரியங்களை எல்லாம் அங்கே எடுத்து வைங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்போது ஜீவ ஊற்றாக ஆண்டவரே, ஜீவ நதியாக பாய்ந்த தேவனே, இப்போது உமது ரத்தம் சரீரங்களில் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிற இடங்களில் ஆண்டவரே பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமது காயக்கரங்கள் தொட்டு முழு விடுதலை கட்டளை எறிவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆவி ஆத்ம சரீரங்கள் உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவர்கள் பரிசுத்தமாகும்படியாக ஆண்டவரே உமது ரத்தத்தால் நிரப்புவீராக. சரீரங்களை மகிமைப்படுத்துவீராக. மகிமையாய் வெற்றி சார்ந்த தேவனே, ஹல்லேலூயா, ஒவ்வொருடைய சரீரங்களையும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய சரீரங்களையும் நேர் மகிமையாய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா, குடும்பங்களில் இருக்கிற பரிசுத்த குறைச்சலான காரியங்களை எல்லாம் ஒரு சிலுவைக்கு நேராக வைக்கிறோம். அது ஜீவ ரத்தம் பரிசுத்தப்படுத்துவதாக, குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துவதாக. ஆமே, ஸ்தோத்திரம். இப்போது எல்லாரும் அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேவைகளை அறிந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்மீது நோக்கமாய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போதும் எந்தெந்த இடங்களில் பலவீனப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, அந்த இடங்களில் ஆண்டவர் வல்லமை பாய்ந்து வருவதாக. ஆண்டவரே, இப்போது கை வைத்து ஜெபிக்கிற இடங்களில் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது ஒரு மகா வல்லமை பாய்ந்து வருவதாக. ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தால் சுகத்தை கட்டளையிடுகிறோம். பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும், கட்டுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தால் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது ரத்தம் குடும்பத்தை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே எல்லா தேவைகளையும் ஹல்லேலூயா தேவன் முன்பு எடுத்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மீது நோக்கமாய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி ஒரு வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்க. இப்போதுள்ள கிளைமேட்டுக்கு எல்லாம் விலைக்கு குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வீராக.
ஹalleluya மேக ஸ்தம்பமாக நடத்துவீராக குடும்பத்தை. ஹalleluya மேக ஸ்தம்பமாக அவர் குடும்பங்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல ஏற்ற வரன்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவீராக. உமது மகத்துவம் குடும்பங்களில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சில பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உமது கருத்தில் கொள்கிறோம். வாலிப பிள்ளைகளை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நீர் வழி நடத்துவீராக. ஹalleluya உமது மகத்துவங்களை அவர்கள் காணும்படி திசை திருப்புங்க. பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக திசை திருப்பி வழி நடத்துங்க. இப்போது ஆண்டவரே இந்த எக்ஸாம் முடிந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் உமது கருத்தில் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் வீணாக நேரத்தை செலவு பண்ணாதவாறு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது வேத வசனங்களில் கடந்து செல்லும்படி ஆண்டவரே வேத பாடசாலைகளுக்கு சென்று உண்மை அறிவில் வளர்வதற்காக அவர்களுக்கு அந்த நேரங்களை ஆயத்தப்படுத்திக் கொடுப்பீராக. அந்த பாதைக்கு நேராக திசை திருப்பி வழி நடத்துங்க. பிள்ளைகளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஐக்கியமும் ஒரு அன்பும் ஏற்படுவதாக. வீழ்ந்து போன குடும்பங்களை எடுத்து கட்டுங்க ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை கொடுக்கிறோம். அவர்களை நீர் மீட்டுக் கொள்வீராக. அவர்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி உதவி பண்ணுங்க. குடும்பமாய் ரட்சிப்பை அறிய உதவி பண்ணுங்க. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுங்க. ஹalleluya இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாத்துக்கும் பதிலை கொடுங்க. ஹalleluya வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுங்க. தொலை தூரங்களில் இருக்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்கும் பொல்லாப்புகளுக்கு விலக்கி ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. குடும்பங்களை மகிமைப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போது நாம் ஒரு சாட்சி பகிர்ந்துக்கலாம். சங்கீதா அவங்க குடும்பத்துல சங்கீதா அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டிருந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்பு அவங்க ஹஸ்பண்ட் கூட ரொம்ப மனஸ்தாபப்பட்டு ரொம்ப மன உடைஞ்சு நொந்து போயிருந்தாரு. அந்த பிரச்சனையில அவர் மாட்டிக்கிட்டதுனால அதற்காக தேவனோடு நாம ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த எல்லா பிரச்சனைகளையும் அப்போதே அவர்களுக்கு நான் சமாதானப்படுத்தினேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார் என்று அதன்படியாக அவங்களுக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். அவருடைய வாழ்க்கை ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக தேவன் மாற்றி அமைத்தார். அந்த தேவனுக்கு அவருடைய வல்லமை கரத்தை அங்கே வெளிப்படுத்தினார். அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க முடிந்த அளவு என்ன பண்ணுங்கன்னா வாரத்துல ஒரு நாளும் உங்களால எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ நைட்டு உட்கார்ந்து நீங்க ஜெபிங்க. துதிச்சா போதும். நீங்க ஜெபிக்கிறது விண்ணப்பங்களை ஏறெடுத்துட்டு இருக்க தேவையில்லை. முடிந்த அளவு எவ்வளவு நேரம் உங்களுக்கு இருக்க முடியுமோ வாரத்துல இந்த நாள் தான் இருக்கணும்னு இல்ல, வாரத்துல ஒரு நாள நீங்க தீர்மானிச்சுட்டு அந்த நாளை உங்க குடும்பத்தில் உள்ள அந்த காரியங்களுக்காக ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு வைத்து விட்டு ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் இந்த பிரேயர்ல உண்மை நோக்கி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அவருடைய பாதத்துல வச்சுட்டு நம்ம சொன்னா போதும். பாதத்துல வைக்கிறதுன்னா நம்ம விசுவாசித்து சொல்றதுதான். வைத்து விட்டு நீங்க துதிச்சா போதும். கடைசியாக அந்த விண்ணப்பங்களை நம்ம இப்ப ஓரோரோ வார்த்தையில நம்ம ஜெபிக்கிறது மாதிரி ஏறெடுத்தா போதும். அப்படியாக நீங்க முடிந்த அளவு நீங்க அப்படி பண்ணுங்க. நான் கூட வாரத்துல ஒரு நாள், சில நாட்கள் இது புதன்கிழமையா இருக்கலாம், சில நாட்கள் வியாழக்கிழமை, இந்த நாள் தான் இருக்கணும்னு இல்லை. ஒரு நாள் நாம ஆண்டவருக்கு அந்த இரவு நாம நேரத்தை கொடுக்கிறோம். காரணம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றுதான் தேவன் சொல்லி இருக்கிறாரு. அதனால நீங்க விழித்திருந்து எவ்வளவு சில நேரம் தூக்கம் பண்ணலாம், அப்போது கொஞ்சம் நடந்து அப்படியாக நீங்க ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல தடை இருக்கிறவங்க வேண்டாம். மற்றவங்க வீட்டுல சிலவங்க குடும்பத்துல தடை இருக்கலாம். அது ஆண்டவரோட நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் இந்த ஜெபங்கள்ல நான் கலந்த ஜெபம் நானே ஏறெடுக்கணும், அதற்காக எனக்கு வாசல்களை திறந்து கொடுக்கணும், தடை இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஜெபித்து வரும்போது பின்னால அந்த வாய்ப்புகள் நமக்கு ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பாரு. அதற்காக நாம குடும்பத்துல பிரச்சனை வராதவாறு நம்ம ஜெபித்துக் கொள்ளணும். ஞானமாய் நடந்து கொள்ளுங்க. நம்ம ஜெபத்தின் நிமித்தம் ஞான குடும்பத்துல ரட்சிப்புக்குள்ள வராம இருப்பாங்க, தேவனை அறியாம இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கோபம் வந்துடும். இதனால எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு கோபம் வந்துடும். அதனால என்ன பண்ணுங்கன்னா அந்த பிரச்சனை வராதவங்க நீங்க நைட்டு பிரேயர் பண்ணலாம். மத்தவங்க ஆண்டவரோடு விண்ணப்பம் பண்ணலாம். ஆண்டவர் அதற்கான வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கும் போது நாம அந்த ஜெபத்தை நாம பண்ணலாம். நான் கூட வாரத்துல ஒரு நாள் என் பிள்ளைகளுக்காக, என் மகளுடைய திருமணத்துக்காக, பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, அடுத்ததாக மற்ற காரியங்களுக்காகவும் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் அந்த நாள் நான் ஏறெடுப்பேன் ஜெபம். நானே இந்த என் குடும்பத்துக்காகவும் ஒரு நாள் நைட்டு பிரேயரை நான் செலவு பண்றேன். அதனாலதான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். அதன் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி போகும், திருமண தடைகள் நீங்கி போகும். இதை நாம மனதில் கொண்டு முடிந்த அளவு நாம இதை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரமானவர். இப்போதும்
இப்போதும் நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.